பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி. டவாலி கதையாகி போச்சு. வீட்டுக்கு போறோம், யாரும் 2 பேரும் அழுது போறாங்க. யாருன்னு தெரியல. குறுக்கோயில போய் யாரு மடக்குவோம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி. தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. கண்ணே குணமதி, விதி நம்முடைய வாழ்வில் எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது பார்த்தாயா. என் தம்பி அயல் நாட்டில் இருந்து வந்தவுடனே அவருக்கு நல்லதொரு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நீயும் நானும் எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆமாங்க. ஆனால் நம் ஆசையெல்லாம் நிறைய ஆசையாக அற்று போய்விட்டதே கண்ணே. என் தம்பியை நாட்டு விட்டு கடத்தி நாம் இருவருமே அனாதை ஆக்கி விட்டானே கண்ணே. யார் பாதே ஓடி ஆயிட்டு பாருங்க. என்ன விஷயங்க? ஐயோ மகாராஜா, ஒரு நாட்டு மன்னர் நீங்க சிறப்போடு ஆட்சி புரிவீன்னு பார்த்தா எனக்கு இது அலங்கோலமா வந்து நிக்கிறீங்களே. அழுது கண்ணீரோடு என்ன ஆச்சுங்க ஐயா? மாணிக்கம் ஐயா, எங்கள் வாழ்வில் நடந்தது எப்படியப்பா நான் சொல்வேன்? சொன்னாதானே தெரியும் ஐயா. எப்படி சொல்வது என்று தெரியாமல் தான் நான் திகைத்துக் கொண்டிருக்கேன். என்னாச்சு ஐயா? என்னாச்சுங்க? உயிருக்கு மேலாக வளர்த்தேனே என் தம்பி. ஆமாங்க இளவரசரே, என் தம்பி நாடு நகரம் அத்தனையுமே பற்றிக் கொண்டு எங்கள் இருவருமே அனாதை ஆக்கிவிட்டான் மாணிக்கம். மகாராஜா, இன்னொரு முறை அனாதை சொல்லாதீங்க. அனாதையாட்ட மாணிக்கத்துக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் நீங்க. பசிடு வந்த நேரத்துக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வம். அந்த தெய்வத்தை இந்த குளத்திலே அழைச்சிட்டு வரணும் ஐயா. ஐயா, அனாதை சொல்லி எங்கேயும் போவாதீங்க. எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, நான் காப்பாத்துறேன் ஐயா. மாணிக்கம் வேண்டாமா. இனிமேல் வாழ்வில் யாருக்கும் சுமையாக இருக்க நாங்கள் இருவருமே விரும்பவில்லை அப்பா. உயிரையை விட்டாலும் விடுவோம், யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டோம். நீங்க சுமையா நினைக்கலீங்க. உயிரை விட்டாலும் விடுவேன். இந்த மாணிக்கம் நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்டுனாச்சு. அவன் வீட்டுல போய் எப்படி சாப்பிட்டு வாசனை பண்றீங்களா ஐயா? மாணிக்கம் ஐயா,
என்னப்பா பேசுகிறாய்? நீயோ வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறாய். மேலும் நாங்கள் இருவரும் வந்தால் வறுமை அல்லவா வாட்டி வதைக்க மணி. ஐயா, வருமனா என்னன்னு இந்த மாணிக்கத்துக்கு தெரியுங்க. உலகத்துல இல்லாதவன் திடீர்னு பணக்கார ஆயிடலாம். அதுல ஒண்ணும் அதிசயம் கிடையாதுங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் கெட்டுட்டா அதை விட கொடுமையே கிடையாது சொல்லுவாங்க ஐயா. இறந்து விடலாம். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், மலர் சாய்ந்து போனால் சரமாகலாம், பாழும் மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம் ஐயா? ஐயா ஐயா, நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்க. என் வீட்டுக்கு வாங்க ஐயா. இந்த மாணிக்கம் என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாற்றுறேன். ஏழையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனதப்பா உனக்கு. ஆனால் மாபெரும் தவறு செய்து விட்டேனே மாணிக்கம். நான் அரசாட்சி புரியும் பொழுது என்னங்க தவறு செய்துட்டீங்க? நாட்டு மக்கள் எல்லாம் எத்தனையோ தேடி வந்தார்கள். கேட்டு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தேன் இந்த பாவி நான். ஆனால் நீ இது வேண்டும் அது வேண்டும் என்று எதுவும் கேட்க கூட என்னிடத்தில் வரவில்லை. ஆனால் கேட்டிருந்தால் ஒரு வீடு கட்டி கொடுத்திருப்பேன். இந்த ஓலை குடிசையால் நீ உங்களுடைய மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, மாட மாளிகையில் இருந்து நன்றி விசுவாசம் இல்லாத இருக்கிறானே அவன்லாம் மனுஷன் கிடையாதுங்க. ஏழ்மை குடும்பத்தில் இருந்தாலும் நன்றி விசுவாசத்தோடு எவன் இருக்கிறானோ அவன் தாங்க மனுஷன். ஐயா, பொன் பொருளா இருக்கும் போது கூட இருக்கிறானே அவனா சொந்த பந்தம் நண்பன் இல்லைங்க. வாழ முடியாத நிலைமை சாகு நிலைமையில எவன் ஒருவன் இருக்கிறானோ அந்த நேரத்தில் கூட இருந்து காப்பாத்துறானே அவன் தான் சொந்த பந்தம் நண்பன் சொல்லுவாங்க ஐயா. நான் செய்த நன்றி என்னைக்கு மறக்க மாட்டேன் ஐயா. எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, நான் காப்பாத்துறேன் ஐயா. மகாராணியம்மா வாங்கம்மா. என் மனைவி நிலைமையை பாரப்பா. ஒரு நாள் அம்மா இந்த அரண்மனையில் ஏதாவது வேலை இருந்த கொடைகள் தாயே காலமெல்லாம் நன்றியோடு இன்று நான் என்னுடைய கணவர் நாடு எடுத்து நகரம் எடுத்து நாட்டு மக்களை எடுத்து எங்குதான் செல்வது என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அம்மா அண்ணன் போட்டு ஆதரித்த அண்ணன் பொருடு தாயே. எத்தனை பேருக்கு அன்னமிட்ட கை இந்த கை. இந்த நாட்டை விட்டு நீங்கள் இருவரும் போக வேண்டாம் அம்மா. இந்த ஏழை மாணிக்க குடிசைக்கு வந்து விடுங்கள் தாயே என்று உரைக்கின்ற உனக்கு எவ்வளவு பெரிய மனதையா. அம்மா மாசமா இருக்கிறீங்க, இந்த நேரத்துல அழக்கூடாது அம்மா. எதனால ஆயிட போதுமா? அழாதீங்கம்மா. ஆயிடுங்கம்மா. என்ன செய்வது? ஐயா, நான் ஒண்ணும் பண்ணலம்மா. அம்மா வீடு போலையா? இருபது அமெரிக்கா வந்து போயிட்டு என் வீட்டுக்கு வந்த பிறவா இடுப்பலி வரணும். எதனா உன் ஆய் போச்சுன்னா என் தலைக்கு தானே தீம்பா வந்து வெடியும். மாணிக்கம், ஏங்க எங்களை பார்த்தால் உனக்கும் ஏளனமாக போய்விட்டது. பாக்குறவங்களா கேவலமா சொல்லுவாங்க ஐயா. நல்லா இருந்தாங்க மன்னர் மகாராணியும் மாணிக்க வீட்டுக்கு வந்த பிறந்தா இது மாதிரி ஆய் போச்சு என் மேல பழி வந்து சேரும் ஐயா. மாணிக்கம், யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். சாமலா படிக்கிறீங்களா? தூத்து முட்டாடாதுமா. ஐயோ ஊரு வீட்டு பலிக்கு பிச்சு கடுத்து கூட என்கிட்ட துட்டு இல்லையாம்மா. ஐயோ என் வீட்டை சாய்ச்சி பாத்தியா வதிங்க, டோர்லாம் வதிங்க வச்சு தள்ளுங்கம்மா. அட என்னம்மா இது? ஐயோ ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டு இல்லையாம்மா என்கிட்ட. ஆம்புலன்ஸ் துட்டா மகாராஜா போட்டுச்சு. ஐயோ பிறந்துச்சுங்க. மாணிக்கம், குழந்தை பிறந்து விட்டது. திடீரியா சாங்க நான் தெரியல ஐயா. பிறந்த குழந்தை யாரா பெண்ணா என்று தெரியவில்லை. நான் சென்று பார்த்துட்டு பயந்த பத்துக்கிறவங்க மகாராணி அம்மா. ஆமா. இந்த நாரமுண்டை என்னத்துக்கு முக்கியங்கிறா? தெரியாதா மாணிக்கம்? என்னங்க பெண்ணின் வேதனை பெண்ணுக்கு தானே மாணிக்கம் தெரியும். பெண்ணின் வேதனை பெண்ணுக்கு தெரியும், பேய்க்கு தெரியாது. அவள் ஒரு பிசாசு. அண்ணா என்னத்துக்கு முக்கறான் தெரியல. உனக்கு டெலிவரியா? இல்லண்ணா. அண்ணா அண்ணி உள்ள போனதுல இருந்து பயங்கரமா கத்துறாங்கண்ணா. குழந்தைங்களாம் குழந்தை பிறந்துக்குதுப்பா. போட்டு போட்டபடியா இருக்கும். ஆம்பளைங்களாம் போக கூடாது. அண்ணா எங்க அண்ணியை பார்த்தா எனக்கு பேஜராகுதுண்ணா. அதுவே நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம். ஆம்பளைங்களாம் போக கூடாது. நீ யாரு? நான் அறியாத புள்ளண்ணா. நீ அறியாத புள்ள இல்ல. உள்ள போனா நீ சொரியாத புள்ள. கம்முனு உட்காரா. மாணிக்கம், நீ யார் போய் பார்த்துட்டு வா. என் முன்னாடி தெரிஞ்சுன்னு வரையா அவன் கரெக்டா சொல்லுவான். ஏய் மரண்டா.
ஆரிராரிரோ 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 நஞ்சிருக்கி திறப்புழியே அன்னை மனமே தந்தை மனம் தூங்கும் நாடகமேடா நாயத்தை கேளடா நஞ்சிருக்கிலே முடியலங்க. பொறுமையா அம்மா அவள்தான் சரியா போச்சுமா. வாய்ந்த பெத்தவங்க உள்ள கிடக்குறாங்க. 7வது பிரசவத்தை முடிச்சுட்டு வரா. நடை பாரு நல்லா சித்திர மாசி சனவா தாத்தா இப்படி தூக்கின்னு வரா. காசு மாலம் அம்மா நோக்காடு அதிகமாக்குதா என்னங்க என்னம்மா நிலைமை புரிஞ்சுக்காம நீங்க நடிக்கிறீங்க. என்ன அவ்வளவு சீரியஸ் ஆகுது? ஐயோ அது இல்லைங்க. இப்படியே சேர்த்துலாமா பெட்ல? அம்மா அம்மா ஒரு பிள்ளை போதுன்னு. கது மூடு. ஐயோ கம்னரியா. ஒரு பிள்ளை போதுன்னு அம்மா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அது அவங்க இருப்பா. நான் டெலிவரிக்கு போயிருந்தேன்ல. நம்ம பெரிய டெலிவரி கேளுவோம். ஆமாங்க பிரசவம் பார்க்க போயிருந்தேன்ல. சரி டாக்டர் நின்று இருந்தாரா கூட நான் இருந்தேன். சரி எனக்கும் பண்ணிட்டாங்க ஆபரேஷன். போச்சா எனக்கு ஒன்னோட போச்சா? யோ கம்யூனிட்டி முட்டா யாரு கேட்டு பண்ணா? எல்லாம் ஒரு பிள்ளை போதுங்க. யாரியவா இந்த காலத்துல ஒண்ணு பணம் இருக்கணும் இல்லைன்னா ஜனம் இருக்கணும். நம்ம கிட்ட பணம் கிடையாது. ஜனத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. எல்லாம் ஒரு பிள்ளை போதும். இந்த காலத்துல 1 2 எடுத்துக்கிறாங்க. ஒரு 10-15 பேத்துக்குன்னு இருக்கலாம்ல. ஆசைதான் உனக்கு. 5 பொண்ணு 5 மறுப்புலாம் நம்ம கிட்ட வரத்துக்கே யோசனை பண்ணுவானுங்க. பட பெரிய கும்பலு. இந்த ஒண்ணுத்துக்கே 10 வருஷம் ஆச்சு. அம்மா